வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி ஹெல்த்தியான வரகரிசி பொங்கல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது 2வது டிஷ்ஷுங்க பொங்கல் சேலஞ்சில். மற்ற டிஷ்ஷஸையும் பாருங்கள். முதல்ல ஒரு பவுலில் 3/4 கிளாஸ் வரகரிசியும் 3/4 கிளாஸ் பாசிப்பருப்பும் எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. நிறைய டைம்ஸ் கழுவாதீங்க, சத்தையெல்லாம் போயிடும். இது கூட 3 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு 20 to 30 நிமிஷம் ஊற விடுங்க. ஒரு ப்ரெஷர் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 to 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் 6-7 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கி கொடுங்க. முதல்ல ஒரு கை வரகரிசி சேர்த்துக்கோங்க, அப்போ தெரிக்காது. அப்புறம் ஊற வச்சிருக்கிற எல்லா அரிசி பருப்பும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. இது கூட 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி 2 to 3 மடங்கு இருக்கணும், அப்போ பொங்கல் நல்லா வரும். கொஞ்சம் வேகட்டும், அப்பப்போ கலந்து கொடுங்க பொங்காமல் இருக்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா வற்றி வரணும். பாசிப்பருப்பு பார்த்தாலே தெரியணும். அப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி 3 to 4 விசில் குக் பண்ணுங்கள். கேஸ் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி உடனே நல்லா கலந்து விடுங்க. 1 ஸ்பூன் நெய் வேணும்னா சேர்த்து கலந்து கொடுங்க. வறுத்த முந்திரியும் வேணும்னா இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.